இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஸ்துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, நம் வாழ்விலே ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி, நம் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, நம் தேவைகள், நம் எண்ணங்கள், விருப்பங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து, அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள, அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். திருப்பாடல் 115 நாம் பார்க்கிறோம், ஒருவர் இறந்த பின்பு அவர் ஆண்டவரை புகழ முடியாது. மௌன உலகத்துக்குள்ளே சென்ற பிறகு ஆண்டவரை துதித்து ஆராதிக்க முடியாது. ஆகவே நாம் உயிரோடு வாழுகிற வேளையிலே ஆண்டவரை ஸ்துதித்து, அவரை ஆராதித்து, அவரை வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பு தாய் அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக உன் திருமகன், நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, அவருடைய ஆசீர்வாதத்தையும், அருளையும், பாதுகாப்பையும், சுகத்தையும், இறை பிரசன்னத்தையும், வல்லமையையும், முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், தூயவரே நன்றி, தூயவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே ஸ்தோத்திரம், வாழும் கடவுளே நன்றி, வாழும் கடவுளே ஸ்தோத்திரம். பிரியமான அன்பு சகோதரங்களே, யார் யார் எங்களுக்கு எதிராக வந்தாலும், என்ன இன்னல்கள் எங்களுக்கு எதிராக வந்தாலும், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சாத்தான் வகை தேடிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நம்மளோடு இருப்பதால் நாம் எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து நாம் வெற்றி காண்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பாடல் வழியாக ஆண்டவரை துதிப்போம். யோவான் நற்செய்தி 16:33 சொல்லுகிறது, உலகில் இருக்கும் அவனை விட துன்பங்கள் நமக்கு உண்டு. இந்த உலகத்திலே துன்பங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெற்றி பெறுவது நிச்சயம். உலகிலே உனக்கு துன்பம் உண்டு, ஆனால் துணிவோடு இரு, ஏனெனில் அவர் உலகை வென்று விட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இந்த நேரத்திலும் அந்த உன்னதமான ஆண்டவர், வெற்றி தருகிற ஆண்டவரை மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு இந்த பாடல் வழியாக ஆண்டவருக்கு நாம் துதித்து பாடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா.
அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது உன்னை. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். இயேசுவே, ஆண்டவரே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்த இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோடு ஆண்டவரே, வெற்றி கொடி பிடித்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. உம்மை நினைத்து என்றும் வாழுகிற ஆண்டவரே, இருதயத்தை எங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்திலே பொழியுங்கப்பா. உமது அபிஷேகத்திலே, உமது வல்லமையிலே என்றும் ஆண்டவரே நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக அனுதினம் உமக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் வெற்றியை அனுபவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீ நிரப்பி அருளும் அப்பா. இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்குள்ளே கடந்து வாரம் ஆண்டவரே, நன்றியோடு சுதித்து போற்றி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்துட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்துட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. பலவிதமான இன்னல்கள், போராட்டங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், ஏனெனில் நான் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நான் ஆராதிக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே என்னோடு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உன்னோடு இருக்கிற அவருடைய தயவை, அவருடைய பிரசன்னத்தை இந்த நேரத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5
7-8 வசனம் சொல்லுகிறது, உன் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். Leave all your worries to the Lord because He cares for you. அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் உங்களை நினைவு கூர்ந்துள்ளார். ஆண்டவரோடு நாம் நெருங்கி வர வர, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நெருங்கி வர வர, நம்முடைய வாழ்விலே பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும், பல சவால்களை நாம் சந்திக்க நேரிடும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் தேடித் திரிகிறது. உங்கள் எதிரியாகிய அழகை யாரு? நம்முடைய நண்பனா? சாத்தான் நம்முடைய நண்பனா? இல்ல, அவன் எதிரி. அவன் ஏன் எதிரி? காரணம், அவன் கடவுளுக்கு எதிரானவன், கடவுளுடைய செயல்களுக்கு எதிரானவன், கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய திட்டங்கள், கடவுளுடைய செயல்களுக்கு எதிரானவன். ஆகவே கடவுளுக்கு எதிரானவைகள் எவையோ அவை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவை. கடவுள் விரும்பாதவை எவையோ, ஆண்டவர் விரும்பாதவை எவையோ அவையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளும் விரும்ப முடியாதவைகளாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். யாரை வீழ்த்தலாம், மனம் நோகடிக்கலாம், மனம் சோரச் செய்யலாம், நம்பிக்கை இழக்கச் செய்யலாம், கடவுளை விட்டு விலகி இந்த உலகத்தின் போக்கிலே நடக்க வைக்கலாம் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அறிவு தெளிவோடு இருங்கள், நீங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். நாம் விழிப்பாய் இருப்பதும் அறிவு தெளிவு பெறுவதும் எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதனூடாக, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதனூடாக, ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் பயணிப்பதனூடாக நாம் அறிவு தெளிவு பெறுகிறோம், நாம் விழிப்படைகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அறிவு தெளிவு பெற்று நாம் விழிப்பாக இருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவன் நம் உடன் இருக்கிறார், செயல்படுகிறார். யோவான் நற்செய்தி 16:33 சொல்லுகிறது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துணிவோடு இருங்கள், நீங்கள் துணிவோடு இருங்கள், நீங்கள் துணிவோடு இருங்கள். நான் உலகை வென்று விட்டேன், நான் உலகை வென்று விட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவோம். உம்முடைய பிரசன்னத்தை நான் நாடி வருகிறேன் ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வாரும் என்று சொல்லி கேட்போம். பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. பாடுவோம். உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே,
உன் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே உன் பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் பாழப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவரே இது ஆறுதலாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படியாக ஆண்டவரே இந்த நேரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நிரப்பி அருளும். ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றி அருளும் அப்பா. உமது அன்பை ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. உம்மை அனுபவிக்கிற ஆண்டவரே இது இருக்கும்படியாக ஆண்டவரே செய்தருளும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே பாடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீ இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீ இருக்கையிலே. என் இயேசுவே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் மனப்பாரங்கள் உங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே உம்மையே நான் வாஞ்சையோடு நாடி தேடுகிறேன் அப்பா என்று சொல்லி உம்மை அன்றி எனக்கு யாரு உண்டு, உம்மை அன்றி எனக்கு எவர் உண்டு. நீரே என் அடைக்கலமும் என் அரணும் நான் நம்பியிருக்கும் கோட்டையுமாக இருக்கிறேன். நீரே என்னை விடுவிக்கும் துருவமாக இருக்கிறீர். உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. இயேசுவே வாரும் வாழ்க்கையின் பாரங்கள் நெருங்குகையில் உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. பாடுவோம். வாழ்க்கையின் பாரங்கள் நெருங்குகையில் உம் பிரசன்னம் உம் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசு கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. உன் பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம்
நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து, அவர் எனக்கு உதவி செய்வார், அவருடன் இருக்கிறார், இன்று என் வாழ்விலே அற்புதங்களை செய்வார் என்று உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே என்று ஜெபியுங்க. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அவரை துதித்து ஆராதியுங்க. இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணையிலே மெய்யாக உயிரோடு வாழ்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா, தூயவரே நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே, வாழும் கடவுளே நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்க. மகா தயவும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல், பொருள், ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்தினூடாக நாடி, நரம்புகள், தசைகள், எலும்புகள், குருதிகள் ஒவ்வொன்றினூடாக உம்முடைய தெய்வீக வல்லமை இவர்கள் மத்தியிலே புறப்பட்டு வர சிதறலாம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்விலே இருக்கின்ற சரீர வியாதிகளில் இருந்து குணமாக்க உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் இவர்களை கழுவும். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் எழுந்து வர செய்தரலாம். உன்னத கடவுளுடைய வல்லமை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிழலாட செய்தரலாம். தயவு நிறைந்தவரே, வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான தீமைகள், தீய சக்திகள், தீய கட்டுக்களில் இருந்து இவர்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் விடுதலை ஆக்கியறலாம். உம்முடைய தயவும் என்றென்றும் இருக்க செய்தரலாம். இதை நம்முடைய வல்லமைமிக்க உம்முடைய வல்லமைமிக்க ஆற்றலால் இதை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி நம் ஜெபத்தை இயேசுவின் பெயரால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.